இந்த 3 ராகி பேக்கெட்ல ஒன்று தான் ஒரிஜினல்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை எல்லாமே சேம் தான்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டி என்னன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற ராகி மாவு எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் கலர், ஸ்மெல், கிரைண்டிங் மெத்தட், ஃப்ரெஷ்னஸ், நியூட்ரிஷன் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற ராகி நல்ல குவாலிட்டியா இல்லை மார்க்கெட்டிங்கான நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, நான் இங்கே கூகுளில் படித்ததை மட்டும் சொல்ல போகிறதில்ல. நம்ம 3 ஃபேமஸ் தமிழ்நாடு பிராண்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம், டச் பண்ணி பார்ப்போம், ஸ்மெல் பண்ணுவோம், வாட்டர் டெஸ்ட் கூட பண்ணுவோம். அப்புறம் தான் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போகலாம். நார்மல் கஸ்டமர் மாதிரி நான் ஃபேமஸ் பிராண்ட்ஸை வாங்குறேன். இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை, யாரும் எனக்கு பேமெண்ட்டும் கொடுக்கல. அதனால் நம்ம ஹானஸ்ட் கம்பேரிசனை பண்ணலாம். மார்க்கெட்டில் ரொம்ப பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் பீப்புள் ரிப்பீட்டடாக வாங்குகிற 3 பிராண்ட்ஸை தான் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். பிராண்ட் நேம் விட குவாலிட்டி தான் முக்கியம். அதனால் இந்த கம்பேரிசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, 3 பேக்கெட்டும் நம்ம டேபிளில் ரெடி. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. 3 பேக்கெட்டும் ராகி தான், ஆனால் கலர் ஆல்ரெடி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நார்மலா இல்லை குவாலிட்டி டிஃப்ரென்ஸா? அதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கெட்டோட ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறத விட பேக் சைடில் இருக்கிற லேபிள் தான் முக்கியம். மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் பார்க்காம டைரெக்டாக நம்ம பேஸ்கெட்டில் போடுறது பெரிய மிஸ்டேக். இன்க்ரீடியன்ட்ஸில் சிம்பிளாக ஃபிங்கர் மில்லட் ஃப்ளார்னு இருந்தால் ஓகே. வேறு அன்னெசரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். பியோர் ராகி ஃப்ளார்னா ஜென்ரலி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே இன்னும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஃப்ரெஷ் மேனுஃபேக்சர்னா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் யூஸ்வலாக பெட்டராக இருக்கும். ஓல்டு ஸ்டாக்னா நியூட்ரிஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃப்ரெஷ்னஸ் அஃபெக்ட் ஆகலாம். அதனால் மேனுஃபேக்சரிங் டேட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிராண்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை பார்த்தாலே கலர் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது. டெக்ஸ்சர் சாஃப்டாக தெரியுது. ஸ்மெல் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் கிரெயின் ஸ்மெல்லும் கூட வருது. இப்போது செகண்ட் பிராண்ட். இது ஃபஸ்ட்டு பிராண்டை விட கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. டச் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆனால் ஸ்மூத்னா பெட்டர் குவாலிட்டின்னு அர்த்தம் இல்லை. கிரைண்டிங் மெத்தடை பொறுத்து அது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அடுத்தது தேர்ட் பேக்கெட். இது 2 பிராண்டையும் விட கொஞ்சம் கோரஸாக டெக்ஸ்சர் மாதிரி தெரியுது. சின்ன பார்ட்டிகல்ஸ் விசிபிளாக இருக்குது. இதோட மீனிங் என்ன? அதை நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ 3 மாவுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட், டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட், ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் எது ஒரிஜினல், எது பெஸ்ட் இதை டிசைட் பண்ண கலர் மட்டும் போதாது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற டெஸ்ட்டு தான் மெஜாரிட்டி பீப்புள் வீட்டில் பண்ண மாட்டாங்க. அதில் தான் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸே தெரியும். இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 3 ராகி மாவையும் பார்த்துட்டோம், ஆனால் கண்ணில் பார்த்து மட்டும் ஒரிஜினல் குவாலிட்டியை டிசைட் பண்ண முடியாது. வீட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய சிம்பிள் டெஸ்ட்டை இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்சர் டெஸ்ட். கொஞ்சம் மாவை கையில் எடுத்து அதை நல்லா தேய்ச்சி பாருங்கள். நல்ல குவாலிட்டி ராகினா சாஃப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிரெயின் ஃபீல் இருந்தாலுமே அது தப்பு கிடையாது. கிரைண்டிங் மெத்தட் பொறுத்து டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். இதை பாருங்கள், இந்த பிராண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பிராண்ட் கொஞ்சம் கோரஸாக இருக்குது. இன்னும் ஒரு பிராண்ட் 2க்கும் மிடில் மாதிரி இருக்குது. ஸ்மூத்து தான் பெஸ்ட்டுன்னு நினச்சா அது கரெக்ட் ஆன்சர் இல்லை. ஸ்டோன் கிரவுண்ட் மாவு கொஞ்சம் கோரஸாக இருக்கலாம். மெஷினில் ரொம்ப ஃபைன் கிரைண்ட் பண்ணினா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ டெக்ஸ்சரை பார்த்து நம்ம குவாலிட்டி டிசைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்மெல் டெஸ்ட். இது ரொம்ப சிம்பிள். ஃப்ரெஷ் ராகிக்கு யூஸ்வலி ஒரு நேச்சுரல் கிரெயின் ஸ்மெல் இருக்கும். எர்த் ஸ்மெல் மாதிரி ஒரு ப்ளசண்ட் அரோமாவும் வரும். ஓல்டு ஸ்டாக்னா ஸ்மெல் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். மாய்ஸ்சர் இருந்தால் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் வரலாம்.
அதனால பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல்லை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண போகிற டெஸ்ட் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த டெஸ்ட் தான். 3 கிளாஸில் ஈக்குவல் வாட்டர். 3 பிராண்டில் இருந்தும் ஈக்குவல் குவான்டிட்டி ராகி மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். இதை பார்த்து ஒரிஜினல் ஃபேக் டிசைட் பண்ண முடியுமா? ஆனால் கன்சிஸ்டன்சி, லம்ப் ஃபார்மேஷன், மிக்சிங் பிஹேவியர் கம்பேர் பண்ண முடியும். இந்த பிராண்ட் சீக்கிரம் டிசால்வ் ஆகுது. இந்த பிராண்ட் கொஞ்சம் லம்ப்ஸ் கிரியேட் பண்ணுது. வேற பிராண்ட் மீடியம் கன்சிஸ்டன்சி. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லம்ப் வந்தால் குவாலிட்டி கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை. மாய்ஸ்சர், கிரைன் சைஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் ஒரு டெஸ்ட்டை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. மல்டிபிள் திங்ஸை கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின், ராகினா ஒரே டைப் தானா? ஆக்சுவலி இல்லை. டைப் 1 ஹோல் கிரெயின் ராகி, இது பேசிக் ஃபார்ம், கிரெயின் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. டைப் 2 ஸ்ப்ரவுட்டட் ராகி, ராகி கிரெயினை சோக் பண்ணிட்டு ஸ்ப்ரவுட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரை பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. டைப் 3 ஆர்கானிக் ராகி. ஆர்கானிக்னா ஆட்டோமேட்டிக்கலி நியூட்ரிஷன் டபுள்னு அர்த்தம் இல்லை. ஃபார்மிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைப் 4 ஸ்டோன் கிரவுண்ட் ராகி. ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் மெத்தட், டெக்ஸ்சர் யூஸ்வலாக கொஞ்சம் கோரஸாக இருக்கும். டைப் 5 மெஷின் கிரவுண்ட் ராகி, ரொம்ப யூனிஃபார்மாக பவுடர் மாதிரி கிடைக்கும். டைப் 6 இன்ஸ்டன்ட் ராகி மிக்ஸ். இது பியூர் ஃப்ளார் இல்லை. சம்டைம்ஸ் சுகர், சால்ட், ஃப்ளேவர், மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. லேபிளை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், ஒரிஜினல் ராகினா எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் இல்லை, டார்க் கலரும் இல்லை, ஸ்மூத் டெக்ஸ்சரும் இல்லை. ஆக்சுவலாக குவாலிட்டி டிசைட் பண்ண ஃப்ரெஷ்னஸ், இன்க்ரீடியன்ட்ஸ், ஸ்டோரேஜ், ஸ்மெல், ப்ராசஸிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஆனால் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ராகி டெய்லி சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ், எல்லாருக்கும் சூட்டபுளா, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 3 பிராண்ட்ஸையும் கம்பேர் பண்ணோம். டெக்ஸ்சர் பார்த்தோம், ஸ்மெல் பார்த்தோம், வாட்டர் டெஸ்ட் கூட பண்ணோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராகியும் பார்த்தோம். ஆனால் எவ்வளோ பேர் டெய்லி ராகி சாப்பிட்றாங்க? அதுக்கு ரீசன் என்ன? இந்த சின்ன கிரெயினில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். பெனிஃபிட் 1 நேச்சுரலி ரிச் இன் கால்சியம். ராகி நேச்சுரலி கால்சியம் ரிச் கிரெயின். அதனால் குழந்தைங்க, க்ரோயிங் டீனேஜர்ஸ், ப்ரெக்னென்ட் விமன், எல்டர் பீப்புள் பேலன்ஸ்டு டயட்டோட ஒரு பார்ட்டாக ராகியை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் கால்சியம்னா ராகி மட்டும் போதும்னு அர்த்தம் இல்லை. ஓவரால் ஹெல்த்தி டயட்டும் முக்கியம். பெனிஃபிட் 2 ஹை இன் ஃபைபர். ராகியில் டயட்ரி ஃபைபர் இருக்கும். ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஃபுல்லாக இருக்க ஹெல்ப் பண்ணலாம். அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க பேலன்ஸ்டு மீலாக ராகியை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஆனால் குவான்டிட்டி ஓவராக சாப்பிட்டா கலோரிஸ் அதிகம்தான். பெனிஃபிட் 3 ஸ்லோ எனர்ஜி ரிலீஸ். ஒயிட் ரைஸ் மாதிரி சீக்கிரம் ஹங்க்ரி ஃபீல் ஆகிறவங்களுக்கு ராகி பேஸ்டு மீல்ஸ் கொஞ்சம் லாங்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க ஹெல்ப் பண்ணலாம். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ராகி தோசை, ராகி களி, ராகி கூழ் மாதிரி ஃபுட்ஸ் நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெனிஃபிட் 4 ஹை இன் அயர்ன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ராகியில் அயன், மெக்னீஷியம் மாதிரி மினரல்ஸ் நேச்சுரலி இருக்கும். ஆனால் பாடி எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு குக்கிங் மெத்தட், ஓவரால் டயட், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ராகி ஒரு ஹெல்த்தி கிரெயின், மிராக்கிள் மெடிசன் இல்லை. பெனிஃபிட் 5 நேச்சுரலி க்ளூட்டன் ஃப்ரீ. ராகி நேச்சுரலாகவே க்ளூட்டன் ஃப்ரீ கிரெயின். ஆனால் க்ளூட்டன் ஃப்ரீனா எல்லாருக்கும் கம்பல்சரி ராகி சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. வீட் அவாய்ட் பண்ண வேண்டிய மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. பெனிஃபிட் 6 ஈஸி டு குக் இன் மெனி வேஸ். ராகினா கூழ் மட்டும் இல்லை, ராகி தோசை, ராகி ரொட்டி, ராகி களி,
ராகி புட்டு, ராகி மால்ட், ராகி இடியாப்பம், நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அதனால ஃபேமிலிக்கு போர் அடிக்காம டிஃப்ரெண்ட் வேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹெல்த்தி ஃபுட்னா அன்லிமிட்டடாக சாப்பிடலான்னு அர்த்தம் இல்லை. எதுவும் ஓவராக சாப்பிட்றது கரெக்டும் இல்லை. உங்களுக்கு டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம் இல்லை வேறு மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் உங்கள் டாக்டர் இல்லை ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. ராகி பேலன்ஸ்டு டயட்டோட ஒரு பார்ட்டு தான். ஸோ நம்ம கம்பேரிசனுக்கு திரும்ப வருவோம். பிராண்ட் 1 டெக்ஸ்சர் இப்படி, பிராண்ட் 2 ஸ்மெல் இப்படி, பிராண்ட் 3 கிரைண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் இன்னொரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஒரிஜினல் ராகினா எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் இல்லை, ஃபேமஸ் பிராண்டும் இல்லை. ஃப்ரெஷ் மேனுஃபேக்சர், சிம்பிள் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், நேச்சுரல் ஸ்மெல், ப்ராப்பர் ஸ்டோரேஜ், ரிலையபிள் கம்பெனி, இதெல்லாம் சேர்ந்தது தான் நல்ல குவாலிட்டி சூஸ் பண்ண முடியும். பிராண்ட் நேமை விட குவாலிட்டி செக் பண்ணுறது தான் ஸ்மார்ட் சாய்ஸ். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன உடனே பேக்கெட் டிசைன் பார்த்து மட்டும் வாங்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். மேனுஃபேக்சரிங் டேட் செக் பண்ணுங்க, இன்க்ரீடியன்ஸ் படித்து வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இப்போது என்ன ராகி பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரிஜினல் கம்பு மாவு வெர்சஸ் ஃபேக் கம்பு மிக்ஸ் மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் பண்ணலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். உணவே மருந்து, ஆரோக்கியமே முதல் செல்வம்.